இது உங்கள் மைண்ட் கேம்பஸ் பழனி. அரபியில சில மரியாதைக்குரிய வார்த்தைகள் சல்யூட்டேஷன்ஸ் நம்ம மாதிரி வணக்கம் செலுத்துவோம் இல்லையா, அது அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். புதுசாக ஒரு நபரை சந்திக்கும் போது அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அமைதி நிலவட்டும் அப்படின்னு, ப்ளீஸ் பி அப்பான் யூ அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம ரிப்ளையாக என்ன சொல்லுவாங்கன்னா, வா அலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கும் அமைதி நிலவட்டும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதுதான் எடுத்தோடனே சல்யூட் இது க்ரீட்டிங்ஸ் வரவேற்கிறது. அடுத்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது எப்படிங்கிறது பாருங்கள். சபகுல் ஹைர் அப்படின்னா குட் மார்னிங், சபகன் நூர் அப்படின்னா மார்னிங் ஆஃப் பிரைட்னஸ், அதாவது என்ன சொல்கிறது, பிரகாசமான காலை வணக்கம் அப்படிங்கிறதுக்கு தான் சபகன் நூர். அதே மாதிரி குட் ஈவினிங்க்கு மாசகல், இதுக்கு மாலை வணக்கத்துக்கு மாசகல் ஹைர். அதே மாதிரி மாலை பொழுது, பிரகாசமான மாலை பொழுதுக்கு மாசா அன்னோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வரவேற்கிறதுக்கு மர்ஹபான், வெல்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதுக்கு ரிப்ளையாக அகலன் வாசகலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம நலம் விசாரிக்கிறதுக்கு ஹைஃபல் ஹால், எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா, அது பேரோட சேர்த்து ஹைஃபல் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைஃபல் ஹால் அல்லது கைஃபாலக் அப்படிம்பாங்க, எல்லாமே ஒன்று தான். கைஃபால் ஹால் அப்படிங்கிறது எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது. ஸோ அதே மாதிரி அதுக்கு ரிப்ளை பதில் சொல்கிறது எப்படின்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான் நலமாக உள்ளேன் அப்படின்னா அதுக்கு பிஹைர் வா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லணும். பிஹைர் வா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்னென்னா, நான் நலமாக இருக்கிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது. போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு மா அஸ்லாமா அப்படின்னு சொல்லுவாங்க. மா அஸ்லாமா அப்படின்னா நான் போயிட்டு வரேன், உங்களை விட்டு பிரிகிறேன் அமைதியோட, வித் பீஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ பொலைட் வேர்ட்ஸ், சில பணிவான வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு லோ சமத், வுட் யூ ப்ளீஸ். அதே இது வந்து ஆண்களுக்காக இருந்தால், இதே பெண்களுக்கு சொல்லும்போது லோ சமேதி. அப்புறம் நீங்கள் அவர் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பாடன் அப்படின்னு கேட்போம். புரியலை அப்படின்னு திருப்பி சொல்லுங்கள் அப்படிங்கிறது. அதுக்கு ஐ பெக்யூர் பாடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மின் ஃபதலிக் அப்படின்னு சொல்லி ஆண்கள்கிட்டையும், மின் ஃபதலிக்கி அப்படின்னு சொல்லி பெண்கள்கிட்டையும் சொல்லணும். அடுத்து உட்கார சொல்கிறதுக்கு ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறது, அரபியில் எப்படி சொல்லலாம்னா தஃபதல் அப்படின்னு சொன்னோம்னா ஆண்களுக்கு, தஃபதலி அப்படின்னு சொன்னோன்னா பெண்களுக்கு. தஃபதலி அப்படின்னா உள்ளே வாங்க, உட்காருங்க, ரெண்டுக்குமே ஒரே இது வார்த்தை தான் வருது பாருங்கள். ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் கம் இன் அப்படிங்கிறதுக்கு தஃபதல் அப்படின்னு ஆண்களுக்கும், தஃபதலி அப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் சொல்லுவோம். சார், மிஸ்டர் அப்படின்னு சொல்லி மரியாதையாக சொல்கிறதுக்கு அசயித், அசாயித், அசைதா. மேடத்துக்கு வந்து அசைதா. நன்றி சொல்கிறதுக்கு சுக்ரன், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு சுக்ரன். சாரி சொல்கிறதுக்கு ஆஃபன், சாரின்னு சொல்கிறதுக்கு ஆஃபன், சாரி அல்லது பாடன், அதாவது திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஃபன் அப்படின்னு. ஸோ இன்னைய வீடியோவில் நம்ம பார்த்தது எப்படி மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதும், சில பொலைட்டான பணிவான வார்த்தைகளும் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும், சஜஷன்ஸ் எல்லாம் எதாக இருந்தாலும் ஃபீட்பேக்கில் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேர்ந்து நீங்களும் அரபி கற்றுக்க ஆரம்பிங்க. கூடிய சீக்கிரம் கற்றுக்கின்றலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.